பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் தி லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 15 ரியாலிட்டி அண்ட் த இன்டெக்ரல் நாலேஜ், அதனுடைய சினாப்சிஸ் பகுதி 2 பார்ட் 2 இன்றைக்கு பார்க்க போகின்றோம். லாஸ்ட் செஷன்ல சினாப்சிஸ் அதனுடைய சுருக்கத்தினுடைய பகுதி 1 பார்ட் 1 பார்த்தோம். இந்த செஷன்ல பார்ட் 2க்கு உள்ளே செல்லலாம். ஒன்றன் பின் ரெண்டு பேராகிராஃபா நம்ம உள்ள போகலாம். Yes, please. Yes. படிக்கட்டுமா சார்? படிங்க. சுஜயாஜி, your mic, unmute your mic, please. Yeah. Sorry. Next Telagodi madam padi. Okay. The book 2, The Life Divine, book 2, chapter 15, Reality and the Integral Knowledge, synopsis, part 2. The individual mind has only a frontal and derivative power and knowledge. Behind the individual mind, there is a universal mind. The universal mind is whole, endowed with omniscience, capable of omnipotence. But the nature of mind, whether it is individual or universal, is an ignorance seeking for knowledge. The mind is not aware of the reality of things that resides in something that is within them. Next, all objects, happenings, idea formations, life formations in the universe are in their turn each a clue and a symbol. All things are the symbols through which we have to approach and draw nearer to that by which we and they exist. Thank you, sir. Thank you. Mind, the integral knowledge அப்படிங்கிறது, பூரண ஞானம் அப்படிங்கிறது நம்முடைய தனிப்பட்ட மனதிற்கு சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லை. அது என்ன காரணம்னு பகவான் கூறுகின்றார். முதலில் நம்மளுடைய மனம் என்பது அது ஒரு ஆதியான ஒரிஜினல் பவர் கிடையாது. தருவிக்கப்பட்ட ஒரு சக்தி, அது முன்னிருந்து செயல்படும் ஒரு சக்தி, ஃப்ரான்டல் அண்ட் டெரிவேட்டிவ் பவர் அண்ட் நாலேஜ். அதனால மனதிற்கென்றே ஒரு ஞானம் என்பது அதற்குள்ளேயே கிடையாது. அது இயக்குவது வேறொன்று, அது முன்னிருந்து செயல்படுகின்றது, அவ்வளவுதான். ஸோ அது ஒரு டெரிவேட்டிவ் பவர். அதற்கு பின்னால் எது இருக்கின்றது என்றால் பிரபஞ்ச மனம் என்று ஒன்று இருக்கின்றது. பிஹைண்ட் தி இண்டிவிஜுவல் மைண்ட் there is a universal mind. நாம் எல்லோருமே இந்த பிரபஞ்ச மனதினுடைய ஒரு சின்ன அங்கம்தான். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மனம் தனிப்பட்டு இயங்குகின்றது என்று. அது உண்மை அல்ல. இந்த பிரபஞ்ச மனம் என்பது சர்வ ஞானத்தையும் தன்னோடு கொண்டது, சர்வ வல்லமையும் அது கொண்டது. ஏன்னா தனிப்பட்ட மனதை விட இந்த பிரபஞ்ச மனம் என்பது சற்று
அளவிலும் தரத்திலும் அது உயர்ந்தது. ஆனால் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா அது அதிமனதிற்கு ஈடாகாது. சூப்பர் மைண்ட் என்பதுதான் இதை அனைத்தையுமே கடந்தது. பிரபஞ்ச மனத்தையும் கடந்தது எதுவென்றால் சூப்பர் மைண்ட். இந்த பிரபஞ்ச மனம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அதுவும் எந்த ரீதியில் செயல்படுகின்றது என்றால் ஒரு பிரிவினைக்குட்பட்ட ரீதியில் தான் செயல்படுகின்றது. அது பிரபஞ்ச மனமாக இருந்தாலும் கூட அதுவும் ஒரு டிவைடட் ஸ்டேட்டஸில் தான் இருக்கு. அதனால உண்மையினுடைய முழு தரிசனத்தை பிரபஞ்ச மனதினாலும் காண முடியாது. ஒரு தனிப்பட்ட மனமாகட்டும், பிரபஞ்ச மனமாக இருக்கட்டும், மனம் அப்படிங்கிற அதனுடைய அம்சமே என்ன அப்படின்னா அறியாமைக்கு உட்பட்டது. அது ஞானத்தை வெளியில் தேடுகின்றது. அதே போல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நுள்ளும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இறைமையுமே இருக்கின்றது. அனைத்து நுள்ளும் இருக்கின்றது. அது குறித்த அந்த புரிதல் மனதிற்கு கிடையாது. மனம் அதை புரிந்து கொள்ள முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்கள், நிகழ்வுகள், எண்ண உருவாக்கங்கள், வாழ்வினுடைய தோற்றங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளூ தான். ஒரு க்ளூனா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு உண்மை இருக்கின்றது. அந்த உண்மை குறித்த ஒரு சுட்டி காட்டுதல், அதுதான் க்ளூ. அப்புறம் சிம்பிள், குறியீடு. உலகத்துல பார்க்கறது எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெறும் குறியீடு தான். க்ளூ அண்ட் சிம்பிள் தான். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம உலகத்துல எதை பார்த்தாலும் அது க்ளூ அண்ட் சிம்பிள் தான். நம்ம அதுதான் இறுதின்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனால் கிடையாது. ஸோ இந்த சிம்பிள்ஸ், இந்த குறியீடுகள் மூலமா நம்ம எதை அணுக வேண்டும்? இந்த குறியீடுகளின் மூலமாக நாம் எதை அணுக வேண்டும் என்றால், எதற்கு சமீபமாக செல்ல வேண்டும் என்றால், அனைத்து நூலும் எது இருக்கின்றதோ அந்த மெய்ப்பொருள், அந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சம் அனைத்து நூலும் இருக்கின்றது. அதற்கு சமீபமாக செல்ல வேண்டும். இந்த குறியீடுகளின் மூலம் எதை நாம் நாட வேண்டும் என்றால், அனைத்து நூலும் இருக்கின்ற அந்த இறையம்சம். அதனால்தான் அனைத்துமே இருக்கின்றன. நாமும் அனைத்தும் அதனால்தான் இருக்கின்றன. அதை நாம் அணுக வேண்டும். ஆகையினால என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம வெளியில பார்க்குற விஷயம் எல்லாமே சிம்பிள்ஸ் தான். அது சிம்பிள்ஸ் எதை சுட்டி காட்டுகின்றது என்றால், பின்னால் உள்ள அந்த மெய்ப்பொருளை சுட்டி காட்டுகின்றது. இதை அறிந்து கொள்ளும் இது குறித்த அவேர்னஸ் தனிப்பட்ட மனதிற்கு கிடையாது. இதைத்தான் பகவான் இங்க கிளாரிஃபை பண்றார். அடுத்தது போகலாம். படிக்கிறீங்களாமா? நான் படிக்கவா? ஹலோ, படிக்கட்டுமா சார்? எஸ் மேம், எஸ். The infinity of the inconscient and the infinity of the superconscient are two poles of the manifestation of the absolute Parabrahman. Between these two poles, there is a process of unveiling of hidden divine consciousness. At this divine consciousness never entirely unveils itself to anything other than its own self-light, eternal and absolute. Mind is not the original constructor of the universe. It is an intermediate power valid for certain actualities of being. It is an agent, an intermediary. It actualizes possibilities and has its share in the creation. But the real creatrix is a consciousness. It is an energy inherent in the transcendent and cosmic spirit. Thank you, sir. Thank you. Thank you. இந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன்
இறைவனுடைய வெளிப்பாடு இந்த பிரபஞ்சத்தில் எவ்வாறு நடக்கின்றது? நமக்கு தெரியும், இந்த உலகம் என்பது இட் இஸ் a manifestation of the willed manifestation of the divine அப்படிங்கிறத பகவான் சொல்றார். இந்த உலகம் என்பது the world is not an accident but it is a willed manifestation of the divine. பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது புரிஞ்சுக்கணும். அது வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறதுல நம்ம ஒரு ஆக்ஷனை பார்க்கிறோம். ஒரு ஸ்டாட்டிக்கா இல்லை, அனைத்தினுள்ளும் இருக்கின்றது உண்மைதான். ஆனா அது வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். அது ஒரு டைனமிக்கா இருக்கு. இதை நம்ம பார்க்கிறோம். இந்த டைனமிக் ப்ராசஸ் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது, எதை நோக்கி செல்கின்றது அப்படின்னா, ஒரு பக்கம் கீழே என்ன இருக்கு, அந்த உணர்வற்ற நிலையினுடைய எல்லையற்ற தன்மையை காண்கின்றோம். இன்ஃபினிட்டி ஆஃப் த இன்கான்ஷியன்ட். பகவான் சாவித்திரியிலும் எழுதுகின்றார், இன்கான்ஷியன்ட் டூ இஸ் இன்ஃபினிட் அப்படின்னு எழுதுறார். இன்ஃபினிட்டி ஆஃப் த இன்கான்ஷியன்ட் கீழே இருக்கு, மேலே என்ன இருக்குன்னா இன்ஃபினிட்டி ஆஃப் த சூப்பர் கான்ஷியன்ட். இந்த இரு துருவங்களுக்கு இடையில் தான் இந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், பரம்பொருளினுடைய வெளிப்பாடு அரங்கேறுகின்றது. இதுல என்ன நடைபெறுகின்றது, படிப்படிப்படியாக அந்த இறை பேருணர்வு நிலை தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அனைத்தனுள்ளும் மறைந்துள்ள அந்த டிவைன் கான்சியஸ்னஸ், இறை பேருணர்வு நிலை படிப்படியாக இந்த இரு துருவங்களுக்கு இடையே வெளிப்படுத்திக் கொள்கின்றது. There is a process of unveiling of hidden divine consciousness. அப்படி பண்ணும் பொழுது இந்த டிவைன் கான்சியஸ்னஸ், இறை பேருணர்வு நிலை நம்முடைய மனதிற்கு முழுமையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அது நம் மனதிற்கு அந்த இறை பேருணர்வு நிலை முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாது. எதற்கு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் அப்படின்னா, முழுமையாக தன்னுடைய சுய ஒளி, சாஸ்வதமான தன்னுடைய சுய ஒளி, அந்த ஒப்புயர்வற்ற தன்னுடைய நிலை, அதற்குத்தான் அது தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொள்ளும். அப்படின்னா இந்த இரண்டு அம்சங்களும் எதற்கு இருக்கின்றன அப்படின்னா, சூப்பர் மைண்டுக்கு இருக்கு. சூப்பர் மைண்ட் இஸ் a பார்ட் ஆஃப் த சச்சிதானந்தத்தினுடைய அதோடன் இணைந்திருக்கும் ஒரு அமைப்பு. அதனால அதற்குத்தான் அந்த ஃபுல் டிவைன் கான்சியஸ்னஸ் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். மனம் இந்த பிரபஞ்சத்தை படைக்க முடியாது. ஏன் இந்த பகவான் இந்த கருத்தை கோருகின்றார் என்றால், ஒரு பிலோசாபிக்கல் சிஸ்டம், தத்துவம், எஸ்பெஷலி மாயாவாதிக் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட், அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே இந்த பிரபஞ்சம், உலகம் எல்லாமே உங்களுடைய மனம் என்கின்ற உணர்வு நிலையில் ஏற்பட்ட ஒரு உருவாக்கம். ஒன்ஸ் அந்த அவைகளுக்கென்றே தனித்த இருப்பு கிடையாது. எல்லாமே உங்களுடைய மனதில் எப்படி கனவுகள்லாம் ஏற்படுகின்றதோ அதே போல உங்களுடைய மென்டல் கான்சியஸ்னஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு உருவாக்கம் தான். ஆகையினால் நீங்கள் பார்க்கும் அனைத்தும் உண்மை அல்ல என்று அவர்கள் கூறுகின்றார்கள். என்ன அவங்க கொடுக்க, எல்லாமே அவங்களுடைய கிரியேஷன் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பகவான் என்ன சொல்றாரு, அது முடியாது, அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறார். பிரபஞ்சத்தை எது ஆதியாக உருவாக்கியதோ அது மனம் கிடையாது அப்படிங்கிறார். மனம் ஒரு இடைப்பட்ட சக்தி தான். ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கியுள்ள ஒரு இடைப்பட்ட அமைப்பு தான் மனம் என்பது. சோ அது ஒரு இடைப்பட்ட சாதனம் தான். இட் இஸ் an agent, an intermediary. அதுவும் என்ன செய்கின்றது, சில சாத்தியக்கூறுகளை அது நிறைவேற்றுகின்றது. சோ சிருஷ்டியில் அதுவும் பங்கேற்கின்றது. மனம் என்ன செய்கின்றது, சிருஷ்டியில் மனமும் பங்கேற்கின்றது. ஆனால்
ஏற்கனவே பார்த்தோம், அது வந்து ஒரு டெரிவேட்டிவ் பவர் தான் பார்த்தோம், ஒரிஜினல் பவர் கிடையாது. அது ஏதோ ஒன்றினால் இயக்கப்படுகின்றது அப்படிங்கறத பார்த்தோம். எது அதற்கு பின்னால் இருந்து இயக்குகின்றது என்றால் அந்த கான்சியஸ்னஸ். ஸோ த ரியல் கிரியேட்ரிக்ஸ் எது அப்படின்னா இட்ஸ் அ கான்சியஸ்னஸ், சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ். அதுதான் ரியல் கிரியேட்ரிக்ஸ். சித் சக்தியினுடைய கருவியாக செயல்படுவது எது என்றால் அந்த அதிமான சக்தியினுடைய உணர்வு நிலை. அதுதான் அனைத்தையுமே உருவாக்குகின்றது. சோ அது அந்த சக்தி எங்க இருக்கின்றது, எதனுள் இருக்கின்றது என்றால் எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய, எல்லாம் கடந்த நிலையிலும் பிரபஞ்ச அளவிலும் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளினுடைய சக்தியாக அது இருக்கின்றது. அதுதான் அந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் உருவாக்குகின்றது அப்படின்னு பகவான் கூறுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். படிக்கவா சார்? படிங்க. There is a precisely opposite view of reality which affirms that the objective reality, what we perceive through our five senses, is the only entire truth. Objective knowledge gained through our senses is the sole entirely reliable knowledge. This view is based on the idea that physical existence is the one fundamental existence. It relegates our consciousness, mind, soul, or spirit to the position of a temporary outcome of physical energy in its cosmic action. If we take this view to its extreme, it would give to a stone or a plum pudding a greater reality. It would consider thought, love, courage, genius, greatness, the human soul an inferior reality. Also, it would consider our mind, which faces an obscure and dangerous world and gains mastery over it, an inferior dependent reality. Thank you, sir. Thank you. நம்ம என்ன பார்த்தோம், எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது இந்த பரம்பொருளினுடைய சித் சக்தி அப்படிங்கிறத பார்த்தோம். அது எங்க இருக்கு, டிரான்செண்டன்டா இருக்கு, பிரபஞ்சம் தழுவியும் இருக்கு, எல்லாம் கடந்த நிலையிலும் இருக்கின்றது, பிரபஞ்சம் தழுவியும் இருக்கின்றது. அதுதான் ஒரிஜினல் கிரியேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இதற்கு மாறுபட்ட ஒரு கருத்தும் கருத்தையும் நாம் காண்கின்றோம். அந்த கருத்து என்ன அப்படின்னா, வழக்கமாக நாம் எல்லோருமே எதிர்கொள்ளும் அந்த கருத்து தான் லோகாயுதமான கருத்து. அது என்ன சொல்கின்றது அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, அதாவது நம்ம கண்ணால பார்ப்பது, காதால் கேட்பது, ஒரு ஐம்புலன்களினால் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படிங்கிறது. அதுதான் வந்து உண்மை, முழுமையான, அது ஒன்றுதான் முழுமையான உண்மை. அதன் மூலமாக அறியப்படும் ஞானம்தான் நம்ப தகுந்த ஞானம், ரிலையபிள் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுகின்றது. இப்போ ஒரு சயின்டிஸ்ட், மெட்டீரியலிஸ்ட் இவங்கெல்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த சட உலகத்தை சார்ந்த நம்முடைய வாழ்வு, அது ஒன்றுதான் ஃபண்டமெண்டல் எக்ஸிஸ்டன்ஸ். எல்லாமே நம்ம சட நிலையில பிசிக்கலா இருக்கணும். அப்பதான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த கருத்தின் அடிப்படையில நம்மளுடைய உணர்வு நிலையை அப்படிங்கிறது பார்த்தோம். கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது, மைண்ட் அப்படிங்கிறது, சோல் அப்படிங்கிறது, அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் அப்படிங்கிறது, இதெல்லாம் அவங்க வந்து கருத்திலே எடுத்துக்கொள்வதில்லை. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே பிசிக்கல் எனர்ஜி, அதுதான் பேஸ். பிசிக்கல் எனர்ஜியோடைய ஒரு தற்காலிக வெளிப்பாடாகத்தான் அவைகள் இருக்கலாமே, ஒருவேளை இருக்கலாமே ஒழிய அப்படி அவைகளுக்கென்றே தனியே ஒரு இருப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்தை நம்ம வந்து ஒரு தீவிரமான ஒரு நிலைக்கு நாம் தீவிரமான இந்த கருத்தை நாம் ஆமோதிக்கும் பட்சத்துல நம்ம
என்ன செய்வோம், எதெல்லாம் திடமா இருக்கின்றதோ அதுதான் வந்து உண்மை அப்படின்னு நம்புவோம். ஒரு கல்லு, சாப்பிடக்கூடிய விஷயம், இதெல்லாம் வந்து திடமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதற்குத்தான் அதிக உண்மை உண்மை இது இது இவையெல்லாம் தான் நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியும். திடமான நிலையில் நாம் உணர முடியாமல் இருக்கக்கூடிய, நமக்குள்ளேயே தோன்றக்கூடிய அம்சங்களான, இயக்கங்களான எண்ணங்கள், உள்ளேயே நமக்கு தோன்றக்கூடிய அன்பு, நம்மிடம் இருந்து பெருகக்கூடிய அன்பு, வீரம், நம்முடைய அறிவு, ஒரு மனிதனுடைய ஒரு மகோன்னதம், மனிதனுடைய ஆண்மன், இதெல்லாம் வந்து இன்ஃபீரியர் ரியாலிட்டி. அதாவது ஒரு தாழ்வான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மெய்மை, அதற்கு ஒரு பிரதானமான ஒரு உண்மை கிடையாது என்று நாம் கருதுவோம் இதனுடைய எக்ஸ்ட்ரீம் வியூல. அதே போல மனம் என்பது நம்ம திடப்பொருள் அல்ல. அதுக்கு நம்மளால வந்து தொட்டு பார்க்க முடியாது. இட்ஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. அதனால மனம் என்பதையே நாம் அந்த அளவுக்கு மனம் என்பதற்கு முக்கியத்துவம் தர மறுப்போம். ஏன்னா மனம் என்பதுதான் என்ன செய்கின்றது, இந்த உலகத்தை அதுதான் எதிர்கொள்கின்றது. தெளிவற்ற ரீதியில் செயல்படும், ஒரு நிச்சயமற்ற நிலையில் செயல்படும், இந்த நிச்சயமற்ற நிலையில் காணப்படும் இந்த உலகத்தை எதிர்கொள்ளும் அமைப்பு, நம்மிடம் உள்ள அமைப்பு எது அப்படின்னா நம்மளுடைய மனம்தான். அதுதான் வந்து என்ன செய்கின்றது, இந்த உலகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் அதுதான் உதவுகின்றது. அதன் மீது ஆளுமை கொள்ளவும் அதுதான் உதவுகின்றது. அதற்கும் நாம் முக்கியத்துவம் தரமாட்டோம். அதையும் நம்ம வந்து ஒரு இன்ஃபீரியர் டிபெண்டன்ட் ரியாலிட்டி அப்படின்போம். என்னுடைய உடல் இருக்கு, அதுதான் உண்மை. அந்த உடலை சார்ந்து இருக்கக்கூடியதுதான் மனமே ஒழிய, மனம் என்பதற்கு ஒரு அதிக முக்கியத்துவம் கிடையாது. அது வந்து அந்த ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில அது வந்து கீழான நிலையில் இருப்பது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எப்போ அப்படின்னா, அது வெறும் பியோர்லி பொருள் முதல்வாதம், இந்த மெட்டீரியலிஸ்ட் வியூவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இத்தகைய ஒரு கருத்தை தான் நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Rangarajan, வாசிக்கட்டுமா சார்? வாசிங்க சார் ப்ளீஸ். Thank you, madam. But on the contrary, it could be considered that the objective existence assumes value only as it has a relation to the soul. The objective existence is a field, an occasion, a means for the soul's progression in time. The objective is created as a ground of manifestation for the subjective. The objective world is only an outward form of becoming, that is, manifestation of the spirit. The subjective and the objective are two necessary sides of manifested reality and are of equal value dependent on each other. In our range of the objective world itself, the supraphysical has as much right to acceptance as the physical objectivity. Thank you. Thank you. நாம் இருக்கக்கூடிய இந்த புவி சார்ந்த வாழ்வு, அப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ், அதே போல எவையெல்லாம் நம்ம வந்து நேரடியாக பார்க்கின்றோமோ, எவையெல்லாம் நம்மால் அறியப்படுகின்றனவோ, அதுதான் ஆப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கெல்லாம் வந்து எவ்வாறு மதிப்பு கிட்டுகின்றது என்றால், அவைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளுடன் தொடர்பு கொண்டு இருப்பதனால்தான் இந்த புறத்தில் காணப்படும் விஷயங்களுக்கு மதிப்பு ஏற்படுகின்றது அப்படிங்கிறார். அப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் அஸ்யூம்ஸ் வேல்யூ ஒன்லி ஆஸ் இட் ஹாஸ் எ ரிலேஷன் டு த சோல். உள்ள அந்த எப்பொழுதுமே பகவான் ரொம்ப கேட்டகாரிக்கலா சொல்றார். இந்த வெளியில இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அது வந்து சடப்பொருளாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், யாராக தான் இருக்கட்டும், இந்த ஃபார்ம் வந்து
எதனால இருக்கு அப்படின்னா உள்ள ஸ்பிரிட் இருக்கிறதா இருக்கு. ஸ்பிரிட் உள்ள மெய்ப்பொருள் இருப்பதினால்தான் அந்த வெளியில ஃபார்ம் இருக்கு. எது முதலில் அப்படின்னா, எது அடிப்படை அப்படின்னா ஸ்பிரிட் தான் அடிப்படை. ஸ்பிரிட் இருப்பதினால்தான் மெய்ப்பொருள் வந்தது. சப்ஜெக்டிவான விஷயம் இருப்பதினால்தான் அப்ஜெக்டிவான விஷயம் வெளியில இருக்கு. இது பகவான் ரொம்ப கேட்டகாரிக்கலா சொல்றாரு. இது இல்லைன்னா அது இல்லை அப்படிங்கிறார். மனிதனுடைய ஆன்மன் இல்லை அப்படின்னா மனிதனே கிடையாது, உடல் கிடையாது. ஆன்மன் தன்னை வெளிப்படுத்துவதற்காகத்தான் உடலை ஏற்படுத்தி உள்ளது. அதே போலத்தான் ஒவ்வொரு பொருளும். மேட்டர் ஷால் ரிவீல் த ஸ்பிரிட்ஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது தான் பகவானினுடைய அந்த ஒரு முக்கியமான ஒரு வாக்காக நாம் அறிந்துள்ளோம். அதனால என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த பார்க்கக்கூடிய திடமான விஷயங்கள் எல்லாமே எதனால இருக்கின்றது என்றால் அதற்கு உள்ள ஒரு ஸ்பிரிட், அந்த மெய்ப்பொருள் இருப்பதனால்தான் வெளியில இவைகள் எல்லாமே இருக்கின்றது. நம்ம வாழக்கூடிய அந்த புவிசார் வாழ்வு அப்படிங்கிறது எதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம், அந்த வேர்ல்ட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன். அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அது இந்த உலகத்தையும் அந்த பிரபஞ்சத்தையும் சிருஷ்டித்தது. அதன் மூலமாகத்தான் காலத்திற்கு உட்பட்ட அந்த ஆன்மனினுடைய வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு களம்தான் நம்முடைய அப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்வு. அதனால எதற்காக அந்த அப்ஜெக்டிவ், இந்த 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 புற விஷயங்கள், புற அமைப்புகள் சார்ந்த அந்த களம் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால், உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் தன்னை வெளிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த சட உலகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறார். ஸோ அந்த அப்ஜெக்டிவ் வேர்ல்ட், பார்க்கக்கூடிய மெட்டீரியல் வேர்ல்டு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி அன் அவுட்வர்ட் ஃபார்ம் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஸ்பிரிட். இந்த மெய்ப்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு வெளிப்புற தோற்றம் தான் நாம் காணும் உலகம் என்பது. ஸோ நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டிவான விஷயம், வெளியில காணக்கூடிய அப்ஜெக்டிவான விஷயம் எல்லாமே டூ நெசசரி சைட்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டட் ரியாலிட்டி. ரெண்டுமே அத்தியாவசியமான பகுதிகள். அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பட்ட நிலையினுடைய இரு முக்கியமான அம்சங்கள் எதுன்னா, உள்ள இருக்கக்கூடிய சப்ஜெக்டிவான விஷயம், வெளியில இருக்கக்கூடிய அந்த சடவியல் சார்ந்த விஷயங்கள். ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ, ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பவை. அதே போல நம்முடைய புற உலகம் சார்ந்த வாழ்வுல எப்படி புற உலகம் சார்ந்த வாழ்விற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தருகின்றோமோ, எல்லா விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் தருகின்றோம். அதே போல இந்த சட உலகத்திற்கு அப்பாற்பட்ட உலகம் இருக்கின்றது. சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன, சூப்ரா பிசிக்கல். அதற்கும் சம உரிமை அளிக்க வேண்டும். சம உரிமையுடன் நாம் அவைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். எப்படி நம்ம பிசிக்கல் அப்ஜெக்டிவிட்டிக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றுக்கொள்கின்றோமோ, அந்த அளவுக்கு சூப்ரா பிசிக்கலுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம இதெல்லாம் படிக்கும்போது திடீர்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா உலகமே இப்ப டிவைனுடைய மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அப்படின்னா ஏன் இந்த நிதர்சனமான உண்மைகள் ஒரு உலகத்துல போர்கள் நடக்கின்றன, எண்ணற்ற விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லையே அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கெல்லாம் விடை பகவான் வெவ்வேறு காலகட்டத்துல இந்த லைவ் டிவைன்லயே விளக்கி இருக்கிறார். அவர் இதெல்லாம் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது இது மைண்டுக்கு புரியாது, அவ்வளவுதான். இது நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், நம்மை பாதிக்கும் விஷயங்கள் எல்லாமே நம்முடைய மனம், உடல், வாழ்வு அப்படிங்கிற ஒரு எல்லைக்குட்பட்ட அளவீடுகளால் கணிக்கப்படுகின்றன. ஆனா இந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன்ல ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், நமக்கு தெரியல. அதுதான் we have to have faith, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம இங்க இவ்வளவு படிக்கிறோம்,
டிவியில வெளியில பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எதிர்மறையான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். ஒன்றை புரிஞ்சுக்கணும், இதோட மோசமான நிலைமையில தான் லைஃப் டிவைன் எழுதினார் பகவான். 1914 ஆரம்பிச்சது. அப்போ முதலாம் உலகப் போர், மோசமான ஒரு காலகட்டம். லைஃப் டிவைன் ஒரு கம்ப்ளீட்டா புக்கா வெளிவந்த காலகட்டம் வந்து லேட் 40s. இரண்டாம் உலகப் போர்ல ஒரு பெரிய மாபெரும் அழிவு, மக்கள் சேதம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோடி பேர் இறந்திருக்கிறாங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல. அந்த காலகட்டத்தில் தான் இவர் பகவான் வந்து எழுதியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதையெல்லாம் மீறி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இது எல்லாம் மீறி தான் அந்த அதிமானச உலகம் இங்கே வரப்போகின்றது அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் வந்து பகவான் வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபேண்டசைஸ் பண்ணி ரொமான்டிசைஸ் பண்ணி நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லக்கூடிய பகவான் கிடையாது. பகவான் அப்படிப்பட்டவரே கிடையாது. எல்லாமே ட்ரூத் தான் அவங்க பேசுறது. ட்ரூத் சீயிங், ட்ரூத்தை பார்த்துருக்குறாங்க, அதை அப்படியே சொல்றாங்க. இப்போதைக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்படிதான் நம்ம, ஏன்னா நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே க்ளூ அண்ட் சிம்பிள், அப்படிதான் நம்ம பார்க்கணும். சிம்பாலிக்கா ஏதோ ஒரு காரணத்தை அது சொல்லுதுன்னு தான் பார்க்கணும். க்ளூ அண்ட் சிம்பிள் தான் எல்லாமே ஒழிய தே டோன்ட் ரியலி, நம்மளால வந்து அதற்கு பின்னால் உள்ள உண்மையை புரிஞ்சுக்கக்கூடிய நம்மளுடைய அந்த திறமை வந்து நமக்கு கிடையாது. அதனால நம்ம லைஃப் டிவைன் படிக்கும்போதே பேரலா வந்து நம்ம உலகத்தோடையும் நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்த்தா தான், அதர்வைஸ் நம்மளுக்கு வந்து தியரி படிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால வந்து வெளியில நம்மளால வந்து ரெக்கன்சில் பண்ணிக்க முடியாது. we will be demoralized. படிச்சுட்டு என்ன அப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம புரிஞ்சுக்கணும் அது எந்த இதுல உண்மை, அதுதான். அது பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அது நமக்கு தெரியல. அப்படிதான் நம்ம இதை ஏத்துக்கணும். we should be always faith, we should not lose our faith in the mother and Sri Aurobindo. ஏன்னா they have promised that this is going to come. மூன்றாம் உலக போர் வராது அப்படிங்கிறது நமக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம லைஃப் டிவைனையும் நம்ம படிக்கணும். அடுத்தது பார்க்கலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் திலகவதி மேடம் படிங்க. அடுத்தது மீரா மேடம் படிங்க. The more partial view does not validate anything as reality which is witnessed by our inner consciousness or sense, but not perceived by our outer physical senses. But the outer senses can bear a reliable evidence only when they refer their version of the object to the consciousness that gives a significance to the report of the senses. Our physical senses are themselves the instruments of our subjective consciousness. If the inner or the supraphysical objects of consciousness are unreal, then the objective physical universe has also every chance of being unreal. Supraphysical realities can only be verified by other senses and by a method of scrutiny and affirmation which is applicable to their own reality, their own nature. Thank you, sir. Thank you, madam. ஒரு முழுமையான பார்வை நமக்கு இல்லாத பட்சத்துல என்ன செய்வோம் என்றால், எவையெல்லாம் நம்முடைய அந்த புலனறிவால் அறியப்படாமல் இருக்கின்றனவோ, எவையெல்லாம் நம்முடைய புலனறிவால் வெளியிலிருந்து நம்முடைய புலனறிவால் அறியப்படாமல் இருக்கின்றனவோ அவைகளை நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எவையெல்லாம் நம்மளுடைய அக உணர்வு நிலையில் காணப்படுகின்றனவோ, புற உணர்வு நிலையில் காணப்படுகின்றதை ஏற்றுக்கொள்வோம். அக உணர்வு நிலையில் காணப்படும் விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது முழுமையான பார்வை இல்லாத பட்சத்தில். முழுமையான பார்வை இல்லைன்னா இப்படிதான் செய்வோம். வெறும் வெளியில பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் ஏற்றுப்போம். இந்த இன்னர் கான்சியஸ்னஸ்ல எவையெல்லாம் காணப்படுகின்றனவோ அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அதை எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால், எவ்வாறு அதற்கு நாம் ஒரு நம்பகத்தன்மையை வழங்குகின்றோம் என்றால், எப்பொழுது அவை அனைத்துமே
நம்முடைய உணர்வு நிலையினால், நம்முடைய அகத்தில் உள்ள உணர்வு நிலையினால் அவை உறுதி செய்யப்படுகின்றதோ அப்பொழுதுதான் நாம் வெளியில் காணக்கூடிய விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை நாம் அறிவதில்லை. இதுதான் இந்த ப்ராசஸ் அப்படிதான் நடக்குது. வெளியில நம்ம பார்க்கிறோம் விஷயங்கள் நடக்கின்றது. ஆனா அது எது அதை அங்கீகாரம் செய்கின்றது என்றால் நம்முடைய அகத்தினுடைய உணர்வு நிலை. அதுதான் அங்கீகாரம் செய்கின்றது. அந்த அங்கீகாரம் செய்யல அப்படின்னா வெளியில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பே இல்லை அப்படிங்கிறார். சிக்னிபிகன்ஸே இல்லாம போயிடும். நம்மளுடைய என்ன சொல்றார் அப்படின்னா, பகவான் என்ன சொல்றார், நம்மளுடைய கான்சியஸ்னஸ் தான் இட் இஸ் தட் விச் கிவ்ஸ் அ சிக்னிபிகன்ஸ் டு த ரிப்போர்ட் ஆஃப் த சென்சஸ் அப்படிங்கிற. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்முடைய பிசிக்கல் சென்சஸ் உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா வெறும் கருவிகள் தான். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய உணர்வு நிலை, சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ், உள்ள இருக்கக்கூடிய உணர்வு நிலையினுடைய வெளிப்புற கருவிகள் தான் நம்முடைய பிசிக்கல் சென்சஸ். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இல்ல நான் வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் நம்புவேன், அதுதான் உண்மை, என் அகத்தில் காணக்கூடிய விஷயங்கள், இந்த சட உலகிற்கு அப்பாற்பட்ட உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நாம் இந்த வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்ப எனக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் தளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் பொய் என்று கூறுகின்றனோ, அந்த அளவிற்கு பொய் நான் வெளியில் காணக்கூடிய விஷயங்களும் பொய் என்று ஆகிவிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அங்கீகாரம் செய்து உறுதி செய்யப்படுவது நம்மளுடைய உணர்வு நிலையினால் தான், உள்ள இருக்கக்கூடிய உணர்வு நிலையினால் தான். ஸோ நீங்க உணர்வு நிலை பொய் அப்படின்னு சொன்னோம்னா வெளியில இருக்கக்கூடிய விஷயமும் பொய்யாகிவிடும். அதனால பகவான் என்ன சொல்றார், சூப்ராபிசிக்கல் ரியாலிட்டிஸ் என்பது உண்மை, வெளியில நம்ம காணக்கூடிய விஷயங்களும் உண்மை, அதுதான் உண்மை. சூப்ராபிசிக்கல்னா இந்த சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உண்மை அப்படிங்கிறார். சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உறுதி செய்வதற்கு வேறு சில நம்முடைய வழிகள், கருவிகள் இருக்கின்றன. இப்ப வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை உறுதி செய்வதற்கு நம்முடைய ஐம்புலன்கள் உதவுகின்றன. அதே போல இந்த சூப்ராபிசிக்கல் ரியாலிட்டிஸ் அதை நாம் அறிந்து கொள்வதற்கும், அதை பரிசீலனை செய்வதற்கும், உறுதி செய்வதற்கும் வேறு விதமான ஒரு உபாயங்கள் இருக்கின்றன, வேறு வழிகள் இருக்கின்றன. அவைகள் மூலமா தான் நாம் இந்த விஷயங்களை உறுதி செய்து கொள்ள முடியும், செய்ய முடியும். இதுக்கு வெளியில உள்ள விஷயங்களை பொருந்துவது மேலே காணக்கூடிய விஷயங்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிறார். இதை வைத்துக்கொண்டு அதை நம்ம அணுக முடியாது அப்படிங்கிறார். இரண்டுமே நம்ம அணுகுமுறை வெவ்வேறு அணுகுமுறைகளில் தான் நம்ம கையாளணும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? Our individual mind can know something of its own phenomena by direct experience, but it is ignorant of what happens in the consciousness of others except by analogy with its own or by such signs, inferences as its outwards observation can give it, that is, emotions like anger, compassion, sympathy, etc. The habit of believing entirely only in the physical and doubting all that does not come into accord with his own experience or his understanding is the egocentric attitude of man. It has been taken as an accepted principle that all truth must be referred to the judgment of the personal mind, reason, and experience of every man. Thank you, sir.
மைக் மியூட்ல இருக்கு சார். மைக் மியூட்ல. சாரி. இப்போ எனக்குள்ள வந்து ஒரு கோபம் ஏற்படுகின்றது, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, பரிதாபம் ஏற்படுகின்றது. இந்த உணர்ச்சிகளை இது வந்து சாதாரண நிலையில எனக்குள்ள ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்படுத்தலாம். அதாவது இந்த ரேஞ்சில் நம்ம சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நமக்கு இந்த ஆங்கர், கம்பேஷன், சிம்பத்தி இதெல்லாம் காமனா ஏற்படுறது. அதற்கு மேலா எனக்குள்ள வந்து ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படலாம். இப்ப எனக்கு உள்ள நடக்கிற ஒரு சாதாரண விஷயங்கள் கூட, சாதாரணமா எனக்குள்ள நடக்கக்கூடிய கோபம், கம்பேஷன் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா மத்தவங்க மனசுல என்ன ஓடுது, அவங்கள்ட்ட எந்த வகை உணர்ச்சிகள் இருக்கின்றன அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியாது. சில சமயம் அந்த வெளிப்புற அறிகுறிகள் எந்த அளவுக்கு நமக்கு அவற்றை தெரியப்படுத்துகின்றதோ அந்த அளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுல என்ன அர்த்தமாகுது, நம்மளுக்கு பிசிக்கல் மைண்ட் வந்து நம்ம லிமிட் பண்ணுது. பிசிக்கல் மைண்ட் நம்மள என்ன செய்யுது, நம்ம லிமிட் பண்ணுது. எனக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்தை தான் என்னால புரிஞ்சுக்க முடியும் ஒழிய, மற்றவங்க மனசுல நடக்கக்கூடிய மற்றவங்களோட ஜீவனுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன் இது அப்படின்னா, இது வந்து இட் இஸ் a லிமிடேஷன் ஆஃப் மை பிசிக்கல் மைண்ட். என்னுடைய லிமிடேஷன் அது. அதனால நான் என்ன சொல்றேன், எவையெல்லாம் என்னால் அறியப்படுகின்றனவோ, என்னுடைய அனுபவத்தினால் உணரப்படுகின்றனவோ, என்னுடைய புரிதலுக்கு உட்படுகின்றனவோ, அவைகளை மாத்திரம்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நான் கூறுகின்றேன். ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு வந்து ஒரு விஷயத்தை தெரியலங்கிறதுனால என்ன சொல்றேன், என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் காணணும், என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் அதை புரிந்து கொள்ளணும், அதோடு ஒத்துப்போகணும். அப்பதான் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று நான் கூறுகின்றேன். இது எத்தகைய ஒரு மனோபாவம் என்று கூறுகின்றார் பகவான். ஈகோ சென்ட்ரிக் ஆட்டிடியூட் ஆஃப் மேன் அப்படிங்கிறார். ஏன்னா என்னை வந்து ஒரு அளவுகோலா வைத்துக்கொண்டு, என்னை மையமாக வைத்துக்கொண்டு நான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் என்பதை நான் என்னை வந்து ஒரு மையமாக வைத்துக்கொண்டு நான் தீர்மானிக்கின்றேன். என்னால எனக்கு அந்த அனுபவம் கிட்டலை அப்படின்னா நான் இன்னொருவருக்கு கிட்டக்கூடிய அனுபவத்தை நான் மறுக்கின்றேன், உண்மை என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றேன். இது வந்து தவறான அணுகுமுறை அப்படிங்கிறார். ஈகோ சென்ட்ரிக் ஆட்டிடியூட் ஆஃப் மேன் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து உண்மையான ரியாலிட்டி, அதாவது உண்மையை நம்ம ஏன் காண தவறுகின்றோம் அப்படிங்கிறத வெவ்வேறு காரணங்களை கூறுகின்றார் பகவான். வந்து உண்மையை நாம் ஏன் காண தவறுகின்றோம், அதுக்கு தான் சொல்றார் பகவான். இது மாதிரி நிறைய தவறான அணுகுமுறைகளும் கூறிக்கொண்டே வருகின்றார். இன்னொரு ஒரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, எது வந்து நம்ம ஒரு விதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதியாக நாம் அதை அமல்படுத்துகின்றோம் என்றால், உண்மை என்பது ஒன்று இருக்கும் என்றால், உண்மை என்று நம்மை ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அது அனைவருடைய ஒரு கணிப்பினாலும் அனுபவத்தினாலும் அறிவினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அனைவராலும் ஒன்று உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் நான் ஒன்றை உண்மை என்று ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு விதி வந்து பொதுவாக நிலவுகின்றது, மனிதனுடைய அந்த சமுதாயத்தில் நிலவுகின்றது. எல்லா உண்மைகளையும் வந்து எதனுடைய கணிப்பினுடைய ஒரு கணிப்பிற்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்றால், ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மனம், அறிவு, அனுபவம், இது இப்படி அப்பதான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு பொதுவான ஒரு விதியாக நாம் அனுசரிக்கின்றோம். இது சரியா தவறா என்றால் இது தவறு அப்படிங்கிறார் பகவான். இது வந்து ஒரு பொய்யான ஒரு அளவுகோல் அப்படிங்கிறார். ஃபால்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரியாலிட்டி அண்ட் ஆஃப் நாலேஜ். ஃபால்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரியாலிட்டி அண்ட் நாலேஜ் அப்படிங்கிறார். ஏன் ஃபால்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறார் அப்படின்னா, அது மாதிரி சொன்னா நம்ம என்ன செய்யறோம், ஒரு சாதாரண மனிதன், ஒரு சராசரி மனிதனை வந்து நம்ம
அவனை உச்சக்கட்ட நிலையில் நாம் உயர்த்துகின்றோம். அவனால ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா? சராசரி மனிதன் இதுக்கு ஒப்புதல் அளிக்கின்றானா? அப்பதான் இதை நான் உண்மையை ஏத்துப்பேன். சராசரி மனிதன் இதை ஏத்துக்கல அப்படின்னா நான் அதை வந்து நிராகரிப்பேன். அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரியாலிட்டியை நம்ம ஆஃப் நாலேஜ் நம்ம உருவாக்குகின்றோம். ஒரு சாதாரண ஆவரேஜ் மைண்டை வந்து நம்ம உச்சத்தை தூக்கி வைக்கிறோம். அதனுடைய லிமிட்டெட் கெப்பாசிட்டி, லிமிட்டெட் எக்ஸ்பீரியன்ஸ், இதை நம்ம வந்து என்ன செய்யறோம்? ஒரு அளவுகோலா வச்சு, ஸ்டாண்டர்டா வச்சு அதை உச்சத்துல வைக்கிறோம். எவையெல்லாம் இதற்கு மாறாக இருக்கின்றதோ, இதற்கு புறம்பாக இருக்கின்றதோ, அவனுடைய ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸுக்கு புறம்பாக இருக்கின்றதோ அதை நாம் நிராகரிக்கின்றோம். இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை இல்லையா? நம்ம அதனால உன்னதமான விஷயங்கள் எல்லோராலும் உணரப்பட முடியாது. எல்லோராலும் உணரப்பட முடியல அப்படிங்கிறதுக்காக உன்னதமான விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. கிரேட்டஸ்ட் இன்னர் டிஸ்கவரிஸ் அப்படிங்கிறார். அகமுகமாக ஒருவர் கண்டறியப்படும் விஷயங்கள். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ், பெரும்பாலான ஆன்மீக அனுபவங்கள் எல்லாமே வந்து எந்த தடத்தை சார்ந்தவைகளாக இருக்கின்றன என்றால் இந்த சடவுலகிற்கு அப்பாற்பட்ட தளத்தை சார்ந்தவைகளாக இருக்கின்றன. டொமைன் ஆஃப் சூப்பர்பிசிக்கல். அதை வந்து ஒரு காமன் மேனுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம கொண்டு வர முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா அவனுக்கு இது குறித்த அனுபவமே கிடையாது. அனுபவமே கிடையாதுன்ட்ட போய் அவன் எப்படி அவனுக்கு கீழே கொண்டு வந்தா அவனுக்கு புரியவும் புரியாது. அத்தகைய ஒரு அனுபவங்களை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் அதற்கு ஒத்த நிலையில் இருப்பவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் பகவான் வந்து லைஃப் டிவைன்லே கூறுவார், வேத காலத்து ரிஷிகள் வந்து எப்படி வந்து கருத்து பரிமாற்றங்கள் கொண்டு எப்படி வந்து கருத்துக்களை உறுதி செய்து கொண்டார்கள் என்றால் வெறும் வார்த்தையின் மூலமாக இல்லை, உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன, எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படிங்கறத வச்சுதான் சொன்னாங்களே ஒழிய நாட் பை லாஜிக்கல் ஆர்கியூ பண்ணி அவங்க வந்து எந்த உண்மையையும் நிர்ணயிக்கவில்லை. ஒத்த அனுபவங்களின் மூலமாகத்தான் அவர்கள் உண்மையை உறுதி செய்து கொண்டார்கள். அதனால என்ன சொல்றார் பகவான்? எக்ஸ்பீரியன்சஸ், உன்னதமான எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நம்ம வந்து ஐடென்டிக்கல் பேசிஸ்ல தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம பரீட்சித்து பார்க்க முடியுமே ஒழிய லோவர் ஸ்டாண்டர்ட், ஒரு கீழே இருக்கிறவங்க வந்து மேல இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றார் பகவான் சொல்றார். அடுத்து போலாம். நான் வாசிக்கட்டுமா சார்? ரங்கராஜ், ப்ளீஸ் படிங்க சார். It is of supreme importance for the human spirit to be free to plunge into the depths of inner or subliminal reality, of spiritual and superconscious reality. The human spirit should not imprison itself in the physical mind and in its narrow domain of objective solid externalities in order to liberate itself from ignorance. An integral knowledge requires an exploration of all the possible domains of consciousness and experience. The supraphysical is as real as physical, and to know it is part of complete knowledge. It is associated with mysticism and occultism. The occult domain is a part of existence. A true occultism means a research into supraphysical realities. It requires an unveiling of the hidden laws of being and nature, of all that is not obvious on the surface. The spiritual domain is occult to the surface mind. It passes beyond normal and enters into supernormal experience. In this domain, it is possible to discover ourselves and spirit. Thank you, sir. Thank you, sir. நம்ம வந்து வெறும் புறமனம், இந்த எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய விஷயங்கள், இதுலயே நம்ம வந்து சிறைப்பட்டு இருந்தோம் அப்படின்னா
நம்முடைய உண்மையிலே நம்ம ஹியூமன் ஸ்பிரிட் நம்ம ஃப்ரீயா இருக்கிறோமா? இப்ப இருக்கிற நிலையில நம்மெல்லாம் வந்து உண்மையிலேயே முழு சுதந்திரத்துடன் இருக்கின்றோமா அப்படின்னா இல்ல. சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு இப்போ மேம்போக்கா சொல்லலாம், ஷேலோவா சொல்லலாம். நம்ம கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது கிடையாது அப்படிங்கிறார் பகவான். We are all imprisoned in our superficial consciousness. நம்ம அதை தாண்டி நம்மளுடைய அகத்தினுடைய ஆழத்திற்கு செல்லணும். சப்லிமினல் ரியாலிட்டி, அதுக்குள்ள நம்ம வந்து அதனுடைய ஆழத்துல நம்ம மூழ்கணும் அப்படிங்கிறார். அங்கதான் வந்து ஆன்மீக தளம் இருக்கின்றது, உணர்வு தளம் இருக்கின்றது. அதுக்குள்ள நம்ம மூழ்கணும் அப்படிங்கிறார். மேலேயே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு சிறைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். நம்மளுக்கு ஃபுல் வி ஆர் நாட் ஃப்ரீ அப்படிங்கிறார். நம்மளுடைய ஹியூமன் ஸ்பிரிட் வந்து ஃப்ரீயா இல்லை அப்படிங்கிறார். நம்ம பிசிக்கல் மைண்ட்ல தான் இருக்கிறோம். அதனுடைய நேரோ டொமைன் ஆஃப் அப்ஜெக்டிவ் வெளியில இல்லைன்னா பாக்குறோமோ அதுல தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் அட்லீஸ்ட் இன்னும் ரொம்ப பிரிமிட்டிவா இருக்கிறவங்க வெறும் சாப்பாடு, உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுலயே போயிடுது, அவங்க வாழ்க்கையே போயிடுது. இதை தாண்டி உள்ள போக மாட்டேங்கிறோம் நம்ம. இதற்காகத்தான் ஸ்ரீ அன்னை வந்து அவர்களுடைய ஆன்மீக கனவு நிறைவேற்றும் பொருட்டு தான் ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். எல்லாரும் வந்து அவங்களுடைய பேசிக் நெசசிட்டிஸ்க்காக ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. ஸோ தட் தே கேன் டேர்ன் தர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வந்து பண்ணாங்க. நம்ம வந்து வெறும் புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே நம்ம வந்து சிக்குண்டு இருப்பதனால நம்மளால வந்து நம்மளுடைய ஆன்மன் வந்து ஒரு சிறைப்பட்ட நிலையில இருக்கு அப்படிங்கிறாரு. நம்மளால வந்து அறியாமையில் தான் இருக்கின்றோம் அப்படிங்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்யணும்? அறியாமையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நம்முடைய உணர்வு நிலையினுடைய எல்லா தளங்களுக்கும் நாம் செல்லணும் அப்படிங்கிறார். எல்லா தளங்களையும் விசிட் பண்ண. வெறும் பிசிக்கலா அந்த புற விஷயங்கள்ல மாத்திரம் பிசிக்கல் லெவல்ல இருந்தா மாத்திரம் பத்தாது. உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர், சப்லிமினல், சூப்ரா பிசிக்கல், இங்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய நம்ம ஆழமாக சென்றால்தான் நம்ம உண்மையிலேயே ஃப்ரீ அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிறார். சூப்ரா பிசிக்கல் அப்படிங்கிறது இந்த சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த சட உலகம் சார்ந்த விஷயங்கள் உண்மையோ அந்த அளவுக்கு அதுவும் உண்மை அப்படிங்கிறார். அதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறார். சூப்ரா பிசிக்கல் டொமைன் அப்படின்னா அங்க என்னென்ன இருக்கு? அங்க மிஸ்டிசிசம் இருக்கு, மறைவியல் ஞானம், அக்கல்டிசம், இதெல்லாம் அங்கதான் இருக்கு. மிஸ்டிசிசம் நமக்கு புரியாது, நம்மளால அறிந்து கொள்ள முடியாதது, மிஸ்டிக்கா இருக்குங்க பினாமினன். அக்கல்டிசம்னா மறைவியல். எல்லா விஷயங்களும் சூப்பர் பிசிக்கல் தளத்துலதான் இருக்கு. அக்கல்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். அக்கல்ட் டொமைன் அப்படிங்கிறது ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். உண்மையான அக்கல்டிசம், மறைவியல் ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் குறித்த ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளுதல் தான் வந்து ட்ரூ அக்கல்டிசம் அப்படிங்கிறார். அதன் மூலமாக என்ன செய்கின்றோம்? இந்த இயற்கையில் மறைமுகமாக செயல்படக்கூடிய அந்த விதிகளை நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றோம். இந்த அக்கல்ட் சயின்ஸ்ல என்ன செய்கின்றோம்? இயற்கையில் நம்மால் புறத்தில் காண முடியாமல் செயல்படும் விதிகளை நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றோம். எதெல்லாம் மேல காண முடியலையோ அதையெல்லாம் நம்ம வெளியில கொண்டு வர்றோம். ஆன்மீக தளம் என்பதும் நம்முடைய புறமனதிற்கு பொறுத்தவரை மறைவாகத்தான் இருக்கின்றது. அதில் கிட்டக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் வழக்கத்திற்கு மாறாக இருக்கின்றன, சூப்பர் நார்மலா இருக்கின்றது. ஆன்மீக தளத்தில் கிட்டக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சூப்பர் நார்மல் எக்ஸ்பீரியன்சஸ் தான் இருக்குது. இந்த தளத்துல தான் வந்து ஒருவர் வந்து தன்னுடைய உண்மையான ஆன்மனை கண்டறிய முடியும் அப்படிங்கிறார். எங்க அப்படின்னா அந்த சூப்பராபிசிக்கல் பிளேன்ல தான் ஒருவர் வந்து உண்மையான தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மனை கண்டறிய முடியும் அப்படிங்கிறார். அடுத்தது பார்க்கலாம். படிக்கவா? எஸ். Science itself is in its own way an occultism.
It is because it brings to light the formulas which nature has hidden. It uses its knowledge to organize and place at the service of man nature's occult powers and processes, a vast system of physical magic. It may even be concluded that a supraphysical knowledge is necessary for the completion of physical knowledge. The insistence on the soul or the fundamental validity of the objective real is based on the sense of the basic reality of matter. It is now proved by science that matter is not fundamentally real. It is a structure of energy. Thank you. Next topic. But a solution of the whole problem of existence cannot be based on this exclusive, one-sided knowledge of matter. Apart from knowing matter and its processes, we must know mind and life and their processes. We must also know spirit and soul and all that is behind the material surface. Only then can we have a knowledge which is sufficiently integral for a solution of the problem. An integral knowledge then must be a knowledge of the truth of all sides of existence. Thank you. Thank you. நம்ம பார்த்தோம் சூப்பராபிசிக்கல் எல்லாமே வந்து அக்கல்ட்டா இருக்குன்னு பார்த்தோம். அக்கல்ட்டா இருக்குன்னு என்ன அர்த்தம்னா, இயற்கை என்ன செய்கின்றது, நிறைய விஷயங்களை மேற்புறத்தில் காண ஒண்ணா வண்ணம் மறைவாக வைத்திருக்கின்றது. சில விதிகளை நம்மால் மேற்புறத்தில் காணவியலாத வண்ணம் மறைவாக சில விதிகளை அது வைத்திருக்கின்றது இயற்கை. அதுதான் நம்ம அக்கல்ட் அப்படிங்கிறோம். விஞ்ஞானத்தில் என்ன செய்கின்றார்கள், இத்தகைய விதிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை கண்டறிந்து மனிதனுடைய வாழ்வியலுக்கு அதை பயன்படுத்துகின்றார்கள். எவ்வளவோ லாஸ், இயற்கையினுடைய லாஸ், பிசிக்கல் சயின்ஸினுடைய விதிகள் பார்த்தோம் அப்படின்னா நம்மால் சாதாரண மனிதனுக்கு அறிவு கெட்டாது. அது விஞ்ஞானம் கண்டுபிடித்து அவனுடைய வாழ்வியலுக்கு உதவும் வண்ணம் அது வெளியில் கொண்டு வருகின்றது. ஸோ அப்படி இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸும் ஒரு வகையில ஒரு அக்கல்டிசம் தான் அப்படிங்கிறார். அக்கல்டிசம்னா என்ன அர்த்தம், இயற்கை வந்து மறைவாக எந்த விதிகளை அது வைத்திருக்கின்றதோ அதை வெளியில் கொண்டு வந்து செயல்படுத்துவது, அதுதான் அக்கல்டிசம். அந்த ரீதியில பார்த்தோம்னா சயின்ஸும் ஒரு விதமான ஒரு அக்கல்டிசம் தான் அப்படிங்கிறார். இது வந்து ஒரு வாஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பிசிக்கல் மேஜிக் அப்படிங்கிறார் பகவான். வந்து சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ வாஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பிசிக்கல் மேஜிக் அப்படிங்கிறார். இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன புரிந்து கொள்கின்றோம், சூப்பராபிசிக்கல் நாலேஜ், இந்த புவி உலகத்திற்கு மேல் உள்ள உலகம் குறித்த அந்த ஞானம், சூப்பராபிசிக்கல் நாலேஜ், அது வந்து நம்முடைய புவிசார் அறிவுக்கு வந்து அதனுடைய முழுமைக்கு மிகவும் அவசியம் என்பதை புரிந்து கொள்கின்றோம். Supraphysical knowledge is necessary for the completion of physical knowledge. இது எல்லா தளங்களுக்கும் பொருந்தும். நமக்கு அந்த சூப்பராபிசிக்கல் நாலேஜ் இல்லைன்னா பிசிக்கலா எதுவுமே செய்ய முடியாது. இது எல்லாருக்கும் பொருந்தும். அது நம்ம அறிந்து வைப்பதில்லை. எல்லாருக்கும் இன்ட்யூஷன் வருது, அப்படிதான் செயல்படுறோம். நம்ம எல்லாருமே இன்ட்யூஷன் இருக்கு. இன்ட்யூஷன் இல்லைன்னு நம்மளால செயல்பட முடியாது. வெளியில நம்ம அறிவை கொண்டு செயல்படுவது மாதிரி நமக்கு தோன்றுகின்றது. ஆனா அதற்கு பின்னால சூப்பராபிசிக்கல்லேருந்து நமக்கு இன்ட்யூஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது யாராதான் இருக்கட்டும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு போயட்டா இருக்கலாம், எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் மேலேருந்து வருது. அதுதான் நம்ம வெளியில செயல்படுத்துறோம். அதனாலதான் சொல்றாரு பிசிக்கல் நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டா ஆகணும் அப்படின்னா சூப்பராபிசிக்கல்லேருந்து உங்களுக்கு வரணும், நாலேஜ் வந்ததான் முடியும் அப்படிங்கிறார் பகவான். நம்ம ஏன் வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து அந்த பிசிக்கலா இருக்கணும், எல்லாமே நான் வந்து சடப்பொருள் சட உலகை சார்ந்ததாக இருக்கணும், அதுதான் வந்து அடிப்படையில் அதுதான் உண்மை அப்படிங்கிறது எதனால நம்ம வந்து அதை வலியுறுத்துகின்றோம் என்றால், நம்ம இந்த சடப்பொருள்ல தான் நம்ம வந்து எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்புகின்றோம். பேசிக் ரியாலிட்டி சடப்பொருள்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருமே நம்புகின்றோம். ஆனால் விஞ்ஞானபூர்வமாக நான் எது கண்டறியப்பட்டுள்ளது என்றால், உண்மையிலேயே மேட்டர், எசென்ஷியல் மேட்டர் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்குள்ள இருக்கிறதும் வெறும் எனர்ஜி தான். ஒரு எனர்ஜி ஃபீல்டு தான் மேட்டர் போல வெளியில ஒரு
காட்சியளிக்கின்றது அப்படின்னு விஞ்ஞானமே கூறுகின்றது. இதை பார்க்கும் பொழுது இந்த ஃபண்டமெண்டல் வேலிடிட்டி ஆஃப் த பிசிக்கல் மேட்டர் அப்படிங்கிறது தகர்க்கப்படுகின்றது. ஸோ வி கேனாட் அக்செப்ட் எல்லாமே பிசிக்கலா இருந்தால் தான் உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் பகவான் என்ன சொல்ற, இந்த நம்மளுடைய வாழ்வினுடைய ஒட்டுமொத்த அந்த நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய வாழ்வினுடைய அந்த ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அதற்கு வந்து விடை காணணும் அப்படின்னா வெறும் ஒன் சைடட் நாலேஜ் ஆஃப் மேட்டர், இந்த சடப்பொருள் குறித்த ஒரு பக்க அறிவை வைத்துக்கொண்டு நம்மால வந்து நம்முடைய வாழ்வினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் விடை காண முடியாது அப்படிங்கிறார். நம்ம வந்து சடப்பொருளையும் தெரிஞ்சுக்கணும், அதற்கு அப்பால் உள்ள மனம் குறித்தும் தெரிந்து கொள்ளணும், அதற்கு அப்பால் உள்ள வாழ்வு அது குறித்தும் தெரிந்து கொள்ளணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் எவ்வாறு செயல்படுகின்றது அதையும் தெரிந்து கொள்ளணும், எவையெல்லாம் இந்த புற உலகிற்கு பின்னால் இருந்து இயற்கின்றனவோ அவை குறித்த அனைத்து ஞானமும் நமக்கு வேணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த முழுமையான ஞானம் கிட்டும். அதன் மூலமாகத்தான் நம்ம வாழ்வினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறார். நமக்கு இப்ப வந்து என்ன நாலேஜ் இருக்கு? பியோர்லி மென்டல் நாலேஜ். அதனாலதான் நமக்கு வந்து வாழ்வுல தீர்வு காண முடியல. நம்ம எல்லாத்தையும் மைண்ட் வச்சு சால்வ் பண்றோம்னு நினைக்கிறோம். நம்மளால எதுக்கும் பிரச்சனையை தீவிரமாகிட்டு கொண்டுதான் போகின்றது. இன்டெகிரல் நாலேஜ் இல்லாதனாலதான் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இன்டெகிரல் நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வினுடைய அனைத்து பக்கங்களினுடைய உண்மையையும் ஒருவர் அறிந்திருக்கணும். An integral knowledge then must be a knowledge of the truth of all sides of existence. அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Our existence suffers from many-sided self-ignorance. We are totally ignorant of the source of our existence, which is in the absolute. We live as if we are self-existent. This is the first, the original ignorance. We are ignorant of the spaceless, timeless, immobile and immutable self. We live in a world where there is constant mobility and change. We are not aware that this cosmic movement is supported by an immutable and eternal self. This is the second, the cosmic ignorance. We are ignorant of our universal self. We take our limited egoistic mentality, vitality, corporeality, our physical body for our true self. We regard everything other than that as not self. This is the third, the egoistic ignorance. We take this little life in a small span of time, in a small field of space for our beginning, our middle and our end. We are ignorant of our eternal being in time. This is the fourth, the temporal ignorance. அடுத்ததையும் படிச்சிருங்க. அடுத்த 4 படிச்சிருங்க. அடுத்த 2 படிச்சிருங்க. Okay. We are ignorant of our large and complex being, our superconscious self, subconscious self, intraconscious self, circumconscious. We take our surface self with its small selection of experiences in our surface mind for our whole existence. This is the fifth, the psychological ignorance. We are ignorant of our true constitution. We take our mind or life or body or any two of these or all three for our true principle. Thereby, we lose sight of that soul or the psychic being which constitutes them. This is the sixth, the constitutional ignorance. Thank you, sir. அடுத்ததையும் படிச்சிருங்க. அடுத்த ஒருவையும் படிச்சிருங்க. Oh, sorry, கவனிக்கல sir. As a result of all these ignorances, we miss the true knowledge, government and enjoyment of our life in the world. We are ignorant in our thought, will, sensations, actions. This is the seventh, the practical ignorance.
ஓகே, தேங்க்யூ. இப்போ 7-fold ignorance பத்தி பகவான் சொல்றார். ரொம்ப ரொம்ப இந்த சாப்டர்லயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்களை இங்க சொல்றார். ஒவ்வொரு மனிதன்ட்டு இருக்கக்கூடிய எப்படி இந்த மெனி சைடட் செல்ஃப் இக்னோரன்ஸ் எப்படி இருக்கு, நம்ம எப்படி இக்னோரன்ஸ்ல என்ன இக்னோரன்ஸ் இருக்கு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். நமக்கு இருக்கிற குறை என்னன்னு தெரியாம நம்ம அதை குறைய ப்ராப்ளம் என்னன்னு டயக்னோஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். என்ன இக்னோரன்ஸ் இருக்குன்னு நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கணும். மனிதன் கிட்ட 7-fold 7 விதமான இக்னோரன்ஸ்ல மனிதன் இருக்கின்றான் அப்படிங்கிறார். நம்பர் 1, நம்மளுடைய இருப்பிற்கு மூலமாக இருப்பது அந்த பரம்பொருள், ஒப்புயர்வற்ற பரம்பொருள், அப்சல்யூட். அது இருக்கிறதுனால தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தனியே நாம் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இது ஒரிஜினல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். அப்புறம் நாம் இருக்கக்கூடிய உலகம் என்பது அது தனியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். உலகத்தை என்ன பார்க்கிறோம், எல்லாமே காலத்திற்கு உட்பட்ட இயக்கங்கள், மாறுதல்களை கொண்ட அமைப்புகளை தான் நம்ம உலகத்துல பார்க்கிறோம். எல்லாமே பிரபஞ்சம் சார்ந்த இயக்கங்களை பார்க்கிறோம். இதற்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னா, காலத்திற்கு அப்பாற்பட்டல்ல, எந்த விதமான இயக்கத்திலும் ஈடுபடாத, மாற்றங்களை அடையாத ஒரு செல்ஃப் இருக்கு. காஸ்மிக் செல்ஃப் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் இதற்கு இயக்கங்களுக்கு உட்பட்ட, காலத்திற்கு உட்பட்ட, மாறுதல்களுக்கு உட்பட்ட விஷயங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இது குறித்த ஞானம் நமக்கு இருப்பதில்லை. We are ignorant of the spaceless, timeless, immobile, immutable self which is supporting the present world. நம்ம இருக்கக்கூடிய உலகத்தை அதுதான் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஞானம் நமக்கு இல்லை. இது செகண்ட் ஆர் காஸ்மிக் இக்னோரன்ஸ். முதல்ல பார்த்தது நமக்கு பரம்பொருள் குறித்த ஒரு எல்லாத்துக்கும் மூலம் பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இல்லை. இரண்டாவது, நம்ம இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கு பின்னால வேற ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ணுதுங்கிற ஞானமும் நமக்கு இல்லை. இது இரண்டாவது காஸ்மிக் இக்னோரன்ஸ். மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தனிப்பட்ட அளவுல எடுத்துக்கிட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனம், என்னுடைய பிராணமயம், என்னுடைய உடல், அதுதான் எல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ட்ரூ செல்ஃப் நினைக்கிறோம். ஆனா அந்த பிரபஞ்சம் தழுவிய ஒரு அமைப்பினுடைய ஒரு பகுதிதான் நாம் அப்படிங்கிறத நம்ம அறியாமல் இருக்கின்றோம். நமக்கு புறம்பாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நம்மிலிருந்து வேறாக நினைக்கின்றோம். இதுதான் தேர்ட் ஈகோயிஸ்டிக் இக்னோரன்ஸ். ஸோ பிரபஞ்சம் முதல்ல எல்லாம் கடந்த நிலையில் இருப்பது, பிரபஞ்சம் தனிமனிதன் அப்படிங்கிற லெவல்ல எல்லா லெவல்லும் இக்னோரன்ஸில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறார். அடுத்தது நம்முடைய வாழ்வு, காலம். நம்ம பொறுத்த வரைக்கும் காலம் என்பது என்னுடைய வாழ்நாள் தான் என்னுடைய காலம். என்னுடைய பிறப்பிலிருந்து ஒருவருடைய பிறப்பை எடுத்துக்கொண்டால் பிறக்கின்றார், இறக்கின்றார். இந்த பிறப்பு இறப்பு என்பது ஒரு குறுகிய காலம்தான். காலத்தினுடைய ஒட்டுமொத்த நீட்சியில ஒரு தனி மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் ஒரு ஸ்மால் ஸ்பேன் ஆஃப் டைம் தான். அதுவும் எங்க கழிக்கின்றார், ஒரு ஸ்மால் ஃபீல்ட் ஆஃப் ஸ்பேஸ். காலம் இடமும் குறுகிய அளவில் இருக்கின்றது. அதைத்தான் அவர் எல்லாமே நினைக்கிறார். ஆனா அவர் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா சாஸ்வதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒருவருடைய வாழ்வு என்பது அவருடைய இறப்புடன் முடிந்து விடுவது இல்லை. அவருடைய வாழ்வு என்பது வெறும் இந்த பிறவி கிடையாது. அவர் ஒரு சாஸ்வதமான ஒரு அமைப்பினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத அறியாமல் இருக்கின்றார். இதுதான் டெம்பரல் இக்னரன்ஸ், காலம் குறித்த அறியாமை. அப்புறம் நம்மளுடைய வெறும் புறமனதில் தான் நம்ம இருக்கின்றோம். நம்ம பொறுத்த வரைக்கும் திங்கிங் மைண்ட், பிசிக்கல் மைண்ட் புறமனதில் தான் இருக்கின்றோம். நாம் அப்படின்னாலும் இந்த நிமிஷம் நான் பேசுறேன், அதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய ஒட்டுமொத்த ஜீவனினுடைய அமைப்புகள் குறித்த முழு ஞானம் நமக்கு கிடையாது. நமக்கு மேல சூப்பர் கான்சியன்ஸ் செல்ஃப் இருக்கு, நமக்கு கீழே அடி உணர்வு தளம் சப்கான்சியன்ஸ் செல்ஃப் இருக்கு, நமக்கு உள்ளுணர்வு தளம் இருக்கின்றது இன்ட்ரா கான்சியன்ஸ் செல்ஃப் இருக்கு, நம்மை சுற்றி புற உணர்வு தளம் இருக்கின்றது சர்க்கம் கான்சியன்ட். ஆனா நம்ம சர்ஃபேஸ் செல்ஃப் தான் நமக்கு புறத்தில் இருப்பது தான் நமக்கு அதில் அடையக்கூடிய அனுபவங்கள், புறமானதில் அடையக்கூடிய அனுபவங்கள் தான் ஒட்டுமொத்த அனுபவங்கள் என்று நினைக்கின்றோம். இது 5வது இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார் பகவான், சைக்கலாஜிக்கல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார்.
அடுத்தது நம்முடைய ஜீவனினுடைய அமைப்பு குறித்தே நாம் அறியாமல் இருக்கின்றோம். நம்முடைய புறத்தில் இருக்கக்கூடிய மனம், உடல், வாழ்வு இதுதான் அனைத்தையும் தீர்மானிக்கின்றது என்று எண்ணுகின்றோம். ஆனால் இது மூன்றுமே பார்த்தோம் அப்படின்னா வேறொன்றினால் வழிநடத்தப்படுகின்றது. உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மன் சைத்திய புருஷனுடைய வெளிப்பாடா புறத்தில் புறக்கருவிகளால் தான் நம்முடைய உடலும் மனமும் வாழ்வும் செயல்படுகின்றன. இதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். இது 7வது இக்னோரன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். அடுத்து பகவான் குறிப்பிடுவது இவ்வளோ 6 இக்னோரன்ஸ் ஒருத்தருக்கு இருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு உண்மையான ஞானம் கிடைப்பதில்லை, ட்ரூ நாலேஜ் கிடைக்கிறது இல்லை. வாழ்வை நம்ம சரியான முறையில் வழி நடத்த முடியாமல் இருக்கின்றோம். வாழ்வினுடைய மகிழ்ச்சியை முழுவதுமாக நம்மால் அனுபவிக்க முடிவது இல்லை. எண்ணங்கள் அறியாமல் இருக்கின்றன. சங்கல்பம், உணர்ச்சிகள் எல்லாமே, செயல்பாடுகள் எல்லாமே அறியாமையில் இருக்கின்றன. இது 7th ஆர் பிராக்டிக்கல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். ஸோ 7 விதமான அறியாமைகளை இங்கே குறிப்பிடுகின்றார். 7-fold இக்னோரன்ஸ். இதில் தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கின்றான் அப்படிங்கிறார். இன்டெகிரல் நாலேஜ்னா என்ன? இந்த 7 விதமான அறியாமல் இருந்து விடுபடுவதுதான் இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிறார். அதைத்தான் இறுதியாக கூறுகின்றார். அதற்குள்ளே செல்லலாம். படிங்க சார். Thank you, sir. Thank you, sir. Integral knowledge will therefore mean the cancelling of the 7-fold ignorance. By the discovery of what it misses and ignores, it leads to a 7-fold self-revelation within our consciousness. Integral knowledge is not an intellectual knowledge which can be learned and completed in our present mold of consciousness. It must be an experience, a becoming, a change of consciousness, a change of being. It can only come by an evolution of our being and our nature. This would seem to suggest that it would be a slow process in time. On the contrary, it is a fact that the evolution has now become conscious with the appearance of man, the mental being. The method and steps of the present evolutionary process need not be altogether of the same character as when it was subconscious in its process. It is now a conscious process involving our will and endeavor. It is necessary then to see what is likely to be the principle of this new process of evolution. We must see what is the nature of the consciousness that must be the base of the life divine. Thank you, sir. Thank you. இறுதியான இது என்ன அப்படின்னா இந்த சாப்டர் என்ன? இன்டெகிரல் ரியாலிட்டி அண்ட் இன்டெகிரல் நாலேஜ். இன்டெகிரல் நாலேஜ் என்ன அர்த்தம்? இந்த 7 விதமான அறியாமைகளில் இருந்தும் நம்ம வெளியே வர்றது. எவையெல்லாம் நாம் எவைகளையெல்லாம் நாம் கண்டறியவில்லையோ அதை நாம் கண்டறிவது. அப்படி கண்டறிந்தால் என்ன ஆகும்? 7-fold இக்னோரன்ஸ்லேருந்து 7-fold செல்ஃப் ரெவலேஷனுக்கு வந்துருவோம். 7-fold இக்னோரன்ஸ்லேருந்து 7-fold செல்ஃப் ரெவலேஷனுக்கு வந்துரும். இப்படி வந்தா அந்த இன்டெகிரல் நாலேஜ் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ 7-fold இக்னோரன்ஸ் 7-fold செல்ஃப் ரெவலேஷன் வந்துடுறோம். அப்படி வரும்போது நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது. அது எத்தகைய நாலேஜ்? நோ டவுட் பூரணமான நாலேஜ் தான். அது இன்டெகிரல் நாலேஜ் தான் கிடைக்கும். அது எத்தகைய நாலேஜ்? அது வெறும் அறிவு சார்ந்த புத்தி சார்ந்த அறிவா அப்படின்னா கிடையாது. இட் இஸ் நாட் அன் இன்டெலெக்சுவல் நாலேஜ். இன்டெலெக்சுவல் நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம கத்துக்கலாம், புத்தகங்களை படித்து கத்துக்கலாம். நம்மளுடைய ப்ரெசன்ட், நம்மளுடைய மென்டல் கான்சியஸ்னஸ்க்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம அதை கத்துக்கலாம். ஆனா நம்ம இங்க அடைய போற ஞானம், இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிறது அது கிடையாது அப்படிங்கிறார். அது ஒரு அனுபவம் அப்படிங்கிறார். அது நம்மில் ஏற்படக்கூடிய நாம் அடையக்கூடிய அடுத்த நிலை அப்படிங்கிறார், பிகமிங் அப்படிங்கிறார். இப்போ உணர்வு நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறார், ஜீவனில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறார். ஸோ இந்த 4 விஷயமும் அங்க இருக்கு. அது அனுபவமாக உணர்கின்றோம், அதுவாகவே நாம் மாறுகின்றோம், உணர்வு நிலையில் மாற்றம் ஏற்படுகின்றது, ஜீவனில் மாற்றம் ஏற்படுகிறது. இதெல்லாம் இருந்தாதான் இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிறது. அது வெறும்
இன்டெலெக்சுவல் நாலேஜ் கிடையாது அப்படிங்கிறார். இது எப்படி முடியும் அப்படின்னா, பரிணாமத்தில் அடையக்கூடிய நம்மளுடைய ஜீவனிலும் நம்முடைய ஜீவன் நம்மை சார்ந்துள்ள இயற்கையிலும் நம்முடைய நேச்சர் நம்முடைய இயற்கையிலும் ஜீவனிலும் அடையக்கூடிய அந்த பரிணாமத்தின் மூலமாகத்தான் இதை அடைய முடியும் அப்படிங்கிறார். ஸோ இட் இஸ் சப்ஜெக்ட் டு எவல்யூஷன் ப்ராசஸ். சப்ஜெக்ட் டு எவல்யூஷனரி ப்ராசஸ்னால இம்மிடியா நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ இது ரொம்ப நாள் ஆகுமே, இது முடியுமா? ஸ்லோ ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் ஸ்லோ ப்ராசஸ் ஆச்சு, எந்த காலத்துல இதெல்லாம் அடையிறது அப்படின்னு நமக்கு ஒரு மலைப்பு தோன்றும். ஆனால் அது இல்லை அப்படிங்கிறார். ஒருவர் மலைக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா இது நாள் வரைக்கும் அடைந்த அந்த பரிணாமத்தினுடைய இயக்கம் என்பது கான்சியஸ் எவல்யூஷன் கிடையாது, எல்லாமே சப்கான்சியஸ் எவல்யூஷன். மனிதன் அப்படிங்கிற வர்ற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அங்க கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் கிடையாது, சப்கான்சியஸா எல்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் இட் டேக்கன் பல்வேறு யுகங்கள், அந்த எவல்யூஷன்ல பல்வேறு யுகங்கள்ல இந்த நிலையை ரீச் பண்ணியிருக்கோம். இப்ப மனிதன் அப்படிங்கிறதுனால மனிதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை விட்டான், மென்டல் பீயிங்கா வந்துட்டான். அதனால நாம் கையாளக்கூடிய அந்த உபாயங்கள் வழிமுறைகள் அப்படின்னா வேற அம்சங்களை கொண்டதாக இருக்கின்றது, பழைய அம்சங்களை கொண்டதாக இல்லை. பழைய அம்சங்கள் எல்லாமே சப்கான்சியஸ். இப்போ கான்சியஸ் ப்ராசஸா மாறிடுச்சு. அந்த எவல்யூஷன் ஹஸ் பிகம் கான்சியஸ் ப்ராசஸ்ல முக்கியமா இதுல என்னன்னா எது பங்கேற்கின்றது என்றால் நம்முடைய சங்கல்பமும் நம்முடைய முயற்சியும் பங்கேற்கின்றது. ஸோ நம்முடைய ஒத்துழைப்பு இருந்தது அப்படின்னா அதுதான், அதைத்தான் அண்ணன் என்ன கோருகின்றார்கள், will you collaborate அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருமே புத்துலகம் பிறந்து விட்டது, a new world is born, a new consciousness is born, will you collaborate? will you collaborateனா நீங்க உங்களுடைய சங்கல்பமும் முயற்சியும் செஞ்சாதான் அது சீக்கிரம் வரும். அதனால பகவான் என்ன சொல்றாரு, சீக்கிரமே எட்ட முடியும் அப்படிங்கிறார். இந்த ரீதியில நம்ம இந்த புதுசான ஒரு பரிணாமத்துல இந்த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன்ல எந்த விதி இங்கே செயல்பட போகின்றது, இந்த நியூ ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன்ல எந்த விதி செயல்பட போகின்றது, எத்தகைய உணர்வு நிலை ஒரு தெய்வீக வாழ்வினுடைய அடிப்படையாக அமைய போகின்றது அப்படிங்கிறார். ஸோ என்ன மீன் பண்றாருன்னா பகவான் சூப்ராமெண்டல் பிரின்சிபல் தான் இங்க செயல்படணும், அப்பதான் இதெல்லாம் சாத்தியம். அதைத்தான் பகவான் இங்க கோடிட்டு காட்டுகின்றார். இந்த பகவான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் தான் அடுத்த சாப்டர்ல வருது. நம்ம அடுத்த செஷன்ல இருந்து we are going to chapter 16. அதனுடைய தலைப்பு தி இன்டெகிரல் நாலேஜ் அண்ட் த எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பகவான் கூறுகின்றார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் தான். அது நம்ம அடுத்த செஷன்ல இருந்து நம்ம அதற்கு உள்ளே செல்லலாம். நம்ம வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம்.